கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த 21 நாள் அர்ப்பணிப்பின் 21 நாள் ஜெபத்திற்கு உங்களை வாழ்த்துக்களோடு நாங்கள் கடைசி கால அபிஷேக ஒளியின் சார்பாகவும் இந்த உடுமலைப்பேட்டை தாலுகாவிலிருந்து உங்களை வரவேற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் பரவாயில்ல, என்னுடைய உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாய் இந்த ஃபாஸ்டிங்ல அப்படியே காலையில இருந்து கலந்துக்கிட்டதுனால ஒரு சின்ன ஒரு சோர்வு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சின்ன கொஞ்சம் ஃபுட் பாய்சன். அதனால ஆண்களும் கர்த்தர் வெள்ளத்தை தந்து கொண்டு இருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே மற்றபடி வேற எதையும் நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதோ இந்த நாளிலும் கூட டைரக்டா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அர்ப்பணிப்பினுடைய நாள் 10. முந்தானேத்து நாங்க எடுக்காத ஒரு நாள், அதை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 11 நாள் வர வேண்டியது, இன்னைக்கு 10வது நாள். அர்ப்பணிப்பினுடைய அர்ப்பணிப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான வசனத்தை வைத்து நாம் துவக்க ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக நாம் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து கர்த்தருக்குள்ள நாமே அர்ப்பணித்து கடந்து போக ஆயத்தப்படலாமா? இந்த அர்ப்பணிப்பு அப்படின்னாலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் தெய்வ சாயலுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையில நாம் காணப்பட நம்மை நாமே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்துல இதோ அவர் விரும்புகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, இந்த நாள் அர்ப்பணிப்பினுடைய 10வது நாளுக்குள்ள பிரவேசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் விசேஷமா இந்நாள்ல நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மளை திடப்படுத்தவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். குறிப்பா அர்ப்பணிப்பு அப்படின்னோடனே தொடர்ச்சியாய் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், நிறைய பரிசுத்தவான்களுடைய அர்ப்பணிப்பை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு பரிசுத்தவானுடைய அர்ப்பணிப்பை தியானித்து நாமே அர்ப்பணிக்க போகிறோம் இறுதியிலே. ஆனா அதுக்கு முன்பாக ஆரம்ப ஜெபத்தை செய்யலாமா? எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கல்லோ மண்ணோ அல்ல, உயிருள்ள ஒரு தெய்வமாயிருக்கிறார். அதற்கு அடையாளம் நம்மத்திலே வாசம் செய்வதுதான். நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டார். அவர் நமக்காக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து நமக்காக அவமானப்பட்டு, துயரப்பட்டு, அடிபட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். அவருடைய பெயர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணினவராய், இதோ நம்முடனே கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறவராய் நம்மத்தில் இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அர்ப்பணிப்பினுடைய 10வது நாளிலே ராஜா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் தாமே ஏற்றுக்கொள்ளுவீராக. எங்களுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் தாமே நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்தி இந்த அர்ப்பணிப்பின் நாள் 10 ஆண்டவர் உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் பயப்படுவதாக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒரு சின்ன வேண்டுகோள். வழக்கம் போல நான் சொன்னது போல ஒரு சின்ன அர்ப்பணிப்பு, நீங்களும் ஒரு சின்ன ஊழியத்தை செய்யலாம். என்ன அப்படின்னா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்க என்ன செய்யலாம், ஃபேஸ்புக்ல, உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல அநேக பேருக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவோட லிங்கை யூடியூப்லயும் நாங்கள் பதிவிடுகிறோம் உடனே. அதனால இந்த வீடியோவோட லிங்கை நீங்க என்ன செய்யலாம், சீக்கிரமா அவர்களுக்கும் அனுப்பலாம். ஏன்னா இந்த பேசுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொட்டது போலவே ஒருவேளை உங்க நண்பர்களையும் தொடலாம், உங்களுடைய உறவினரையும் தொடலாம். ஒருவேளை நீங்க சொல்லி கேட்காதவங்க ஆண்டவராகிய கர்த்தர் இதோ ஒரு ஊழியக்காரன் மூலமாய் பேசும்போது அவர்கள் கேட்கலாம், உணரலாம், தன் பாவங்களை அறிக்கை செய்யலாம். அப்படி செய்யும் போது யாருக்கு என்ன பெனிஃபிட்? உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் பரலோக ராஜ்யத்துல. அல்லேலூயா. அதற்கும் மேலே பரலோக ராஜ்யம் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறும். ஒரு பாவியாகிய ஒருவன் ரட்சிக்கப்படும் போது
தேவாதி தேவன் மாத்திரமல்ல, பரலோகமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு காட்சியை நீங்களும் நானும் ஏற்படுத்தலாமா? அதனால தயவு செய்து ஒரே ஒரு அர்ப்பணிப்பு, இந்த ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளிலும் கூட யாருடைய அர்ப்பணிப்பை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, தாவீதின் அர்ப்பணிப்பு. தாவீதின் அர்ப்பணிப்பு. இந்த தாவீதனுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தேவன் நமக்கு இந்த 21 நாளும் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான ஒரு வசனம். எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் மாறாதவர். ஏன்னா அவர் மனிதன் அல்ல, அவர் நம்முடைய ஒரே ஒரு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து. மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் நமக்காகவே இந்த பூலோகத்துக்கு மனிதனாய் பிறந்து, நமக்காகவே அவமானப்பட்டு, அடிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, கடைசியில இறுதியாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் சொன்ன வாக்கின்படி 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுப்பினார். இந்நாள் வரையிலும் அவர் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் அங்க இல்லை. எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். வேற எங்க இருக்கிறார்? நம் மத்தியிலே நம் கூட இருக்கிறார், நமக்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த இயேசு அதனாலதான் சொல்றாரு, நான் நேற்றும் இன்னைக்கும் என்னைக்கும் மாறாதவர். ஏன்னா அவர் மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். மனிதர்கள் மாறலாம், ஆனா இந்த இயேசு ஒருபோதும் மாறாதவர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாறாதவராகிய தேவனை தேடினவர்கள் யார், அவரிடத்தில் அர்ப்பணித்தவர்கள் யாருன்னு சொல்லி குறிப்பாய் ஒரு 9 பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு 10வது பரிசுத்தவானாய் தாவீது இடம்பெற்றிருக்கிறார். தாவீதினுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாய் இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த தாவீது ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதை போல சொல்லி நான் வசனத்தை வாசிக்கும்படி சொல்லுகிறேன், அதுக்கப்புறம் நீங்க கவனிங்க. தாவீது என்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன ஒரு வாலிபன். இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா சவுல். அதுவரையிலும் ஜனங்களை விசாரிப்பதற்கு நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதுக்கப்புறமா தீர்க்கதரிசி சாமுவேல் இருந்தார். சாமுவேலின் நாட்களிலேயே ஜனங்க சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படி வேண்டிக் கொள்ளுங்க சாமுவேல் அப்படின்னு. அதன்படியாகவே சாமுவேல் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். அந்த ராஜாவினுடைய பெயர் தான் சவுல். அந்த ராஜாவாகிய சவுல் ஆரம்ப நாட்களிலே சரியா இருந்து போக போக அவருடைய வழி கொஞ்சம் தடுமாற்றத்துக்குள்ள கடந்து போகும்போது, அவருடைய வழி தடுமாற்றம் அடைவதற்கு முன்பாகவே இந்த தாவீது உள்ள நுழைகிறார். இந்த தாவீது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சொந்த குடும்பத்தினாலே மறந்து போனவராய் இருந்தார் தாவீது. இப்படி சொந்த குடும்பத்தினாலே மறந்து போகிற நிலைமையில இருந்த தாவீது தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி ஒரு ராஜாவாக உயர்த்தினார். சவுலுக்கு பிற்பாடு சவுல் தேவனுடைய வழியில நடக்காத ஒரு காரணத்தினாலே சவுல் மடிந்து போனார். சவுலுக்கு பிற்பாடு தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டார். ஆனா ராஜாவாக ஏற்கனவே அபிஷேகம் செய்யப்பட்டது உண்மை. சவுல் இருக்கும் நாட்களிலேயே தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆகிலும் உயர்த்தப்பட்டது சவுலுக்கு அப்புறமா தாவீது ராஜாவின் ஸ்தானத்துக்கு வந்தார். இந்த ராஜாவின் ஸ்தானத்துக்கு தாவீது வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரியாய் போய் கொண்டிருந்த நிலைமையில ஒரு நாள் என்ன ஏற்பட்டதுன்னா, இந்த 2 சாமுவேலின் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது, 11ஆம் வசனம். வாசிக்க வேண்டாம், கதை போல சொல்லி முடிச்சாங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். இது இல்லப்பா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க முழுசா தியானித்து பாருங்க. அதுல தாவீது செய்த பகிரங்கமான ஒரு தவறு, ஒரு பகிரங்கமான ஒரு பாவம் அதுல நீங்க பார்க்கலாம். ராஜாக்கள் செய்ய வேண்டிய யுத்த காலத்துல இந்த ராஜாவாகிய தாவீது
நடக்கக்கூடிய இடத்துக்கு கடந்து போகாதபடிக்கு தன்னுடைய அரண்மனையில வீற்றிருக்கும் போது பாவமானது தாவீதை சூழ்ந்து கொள்ளுகிற வண்ணமா இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு பெண், பத்சேபாள் அப்படின்ற ஒரு பெண், இதோ அந்த பெண்ணை அந்த தாவீது பால்கனிலிருந்து பார்க்கும்போது என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அவளோடு கூட தவறு செய்கிறார். இந்த தவறை மறைப்பதற்கு அவளை பொய் சொல்லும்படி ஏவுகிறார். பிற்பாடு அவள் யார் என்று அறிந்த பின்பு உரியாவின் மனைவி. யார் அந்த உரியா? தாவீதினுடைய ஒரு நல்ல சேனையில் இருக்கக்கூடிய ஒருவர், அந்த ஊழியர். அந்த உரியாவின் மனைவி என்று அறிந்த பிறகு உரியாவை கொல்லுகிறார். திட்டமிட்டு சரி செய்வது போல அந்த கொலை ஏற்படுகிறது. பாருங்க, தாவீது விபச்சாரம் செய்கிறார். ஏன்னா இன்னொருத்தருடைய மனைவி என்று அறிந்தும் பகிரங்கமாய் செய்வது விபச்சாரம் செய்கிறார். இரண்டாவது கொலை செய்கிறார். அறிந்து ஒருவரை அப்படியே திட்டமிட்டு கொலை செய்வது போல நல்ல பகிரங்கமான ஒரு கொலை. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். யாரு? தாவீதை அழைத்து அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து ராஜாவின் ஸ்தானத்துல உயர்த்தின வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவன் என்ன செய்கிறார்? நாத்தான் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்தி என்ன செய்யறாரு? நீ தாவீதை அரண்மனைக்கு கடந்து போய் தாவீதை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு சில வார்த்தை அப்படின்னு சொல்லி 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 1 முதல் 12ஆம் வசனம் வரையிலும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை பயங்கரமாய் துணிக்கிறது. பிரியமானவர்களே, அது நமக்கு இப்ப நம்ம வாசிக்கணும் அவசியம் இல்லை. நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. 1 முதல் 12ஆம் வசனம் வரையிலும் கர்த்தர் தாவீதை இதோ பழிக்கு பழி வாங்குவது போல தாவீது செய்த தவறை உணரத்தக்கதாய் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கிறார். தாவீதுக்கு அந்த தண்டனையினுடைய ஒரு சில வார்த்தைகள் தான் அந்த 12 வசனங்கள் அடங்கி இருக்கு. அதை அறிந்தவுடனே தாவீது தேவ கரத்துல எப்படி தன்னை அர்ப்பணிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 13ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 13, 14, 15. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அப்பதான் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். போதும் பாருங்க, தாவீது செய்த தவறு, அவன் தவறை ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நாத்தான் ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ சாக மாட்ட. ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் செய்திருக்கிறார். நீ நிறைய ஜனங்களுக்கு முன்னாடி நிக்க வேண்டிய ஒருவன், நீ சரியா நிக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு? வேற ஒரு காரியத்தை செய்கிறார். நீ சாக மாட்ட. ஆனா தாவீது என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவருக்கு ஒரு காரியம், பாவம் செய்வது மாத்திரமல்ல, நல்லா பாருங்க, இந்த காரியத்தினாலே, எந்த காரியம்? தாவீது விபச்சாரம் செய்த ஒரு காரியத்தினாலே, தாவீது கொலை செய்த ஒரு காரியத்தினாலே, தாவீது பகிரங்கமாய் பாவம் செய்த ஒரு காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள். யாரு கர்த்தருடைய சத்துருக்கள்? பொல்லாத வானமண்டலத்தின் பொல்லாத சாத்தான், லூசிபர், சாத்தான்கள். அந்த கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருக்கிறபடியினால். பாருங்க, எப்பவுமே கர்த்தருடைய சத்துருக்கள் நாம் செய்கிற காரியத்தை பார்த்து தேவனை தூஷிக்க நாம் காரணமா இருக்கக்கூடாது. தேவதாசர்களை தூஷிக்க நாம் காரணமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாருங்க எந்த இடத்துல என்ன செய்யறாரு பாருங்க. அடி எப்போ அந்த அடி விழுகுதுன்னா, பாவமானது உச்சக்கட்டத்துக்கு கடந்து போகும்போது முதல் அடி என்ன செய்யறாரு? உலகத்தை அழிக்கிறார். இரண்டாவது, இந்த தாவீது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில உச்சக்கட்டத்தினுடைய பாவத்துக்கு கடந்து போகும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க இடம் கொடுத்தபடியினாலே தாவீது தண்டிக்கப்படுகிறார். கொலை செய்யப்படாமல், தாவீது சாகாமல் அவர் என்ன செய்யறாரு?
தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். யாருக்கு பிறந்த பிள்ளை? பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளை. தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும். தாவீது வேற ஒருத்தருடைய மனைவின்னு அறிந்தும் அந்த பத்சேபாள் இடத்துல தவறு செய்கிறாரே, இது நிமித்தம் தேவன் பாருங்க, நீ என்ன காரியத்துல தவறு செய்தாயோ அதே பிறப்பு, நீ செய்த தவறு நிமித்தம் பிறக்கக்கூடிய பிறப்பை நான் அழிப்பேன்னு சொல்லி அந்த பத்சேபாள் மூலமாய் தாவீதுக்கு பிறந்த பிள்ளையை அழிப்பேன்னு ஆண்டு வாக்குறுதி கொடுத்துட்டார். அடுத்தது 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. ஆமென். பாத்தீங்களா, ஆண்டவர் அடித்தாராம் குழந்தைய. பச்சிலன் குழந்தைய ஆண்டவர் அடிப்பாரா? ஆனா ஏன் அடிச்சாருங்கிறதுக்கு மெயினான காரணம், தாவீது செய்த தவறு மாத்திரமல்ல, அது உச்சக்கட்ட நிலைமைக்கு போனதுனால, கர்த்தரை சத்துருக்கள் இதோ தூஷிக்கும்படி ஆனதுனால தேவனுக்கு வேற வழி தெரியல. அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் விசாரிக்கிறவர். இதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் பாவம் செய்தால் தேவன் உங்கள் பிள்ளைகளை தொடுவார் என்பதில் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னா, இந்த தேவன் யார் என்று அறிந்து நீங்கள் இதோ சபைக்கு கடந்து போகிறீர்களே, நீங்க என்ன செய்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்றீங்க, வேதம் வாசிக்கிறீங்க. ஆனா பகிரங்கமாய் நீங்கள் இத்தனையும் அறிந்து நீங்கள் பகிரங்கமாய் பாவம் செய்தீர்களானால், அடுத்தது உங்களை இல்ல, உங்களுக்கு அடுத்த காரியத்தை ஆண்டவர் கை வைப்பார். நீங்கள் எதற்காக பாவம் செய்தீர்களோ, எதை விரும்பி பாவம் செய்தீர்களோ, அங்கதான் ஆண்டவர் கை வைப்பார். பாதபட்சமே இல்லை. கிருபையின் தேவன் தான். ஆனா ஒரு புறம் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். நீங்க சும்மா ஏதோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு ஏமாத்திட்டு போகாதீங்க. அந்த கிருபை அழகான ஒரு பாடல் தான். சினிமால கூட நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான், பாவம், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா கிருபை கிருபைன்னு சொல்லி பாட்டு பாடி ஏமாத்திடாதீங்க. அழகான பாட்டை நீங்க ஏமாத்திடாதீங்க. அவர் கிருபையுள்ள தேவன் தான். இன்னொரு புறம் அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்து விடாதீர்கள். இதுக்கு சான்று இங்க பாருங்க, தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. எவ்வளவு பெரிய வார்த்தை, கேவலமாயிருந்தது. பா, அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரே ஒரு பாவம், பகிரங்கமான பாவத்துல இந்த பிள்ளை பிறந்ததுதான் பெரிய தவறு. தேவனை சத்துருக்கள் இதோ தூஷிக்கும்படி அந்த குழந்தை பிறப்பு இருந்ததுதான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்னது ஒரு பெரிய பாவமாயிருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்கிற தவறு, தேவனை தன்னுடைய சத்துருக்கள், தேவனை தூஷிக்கும்படி நீங்கள் செய்கிற பாவம், நீங்கள் செய்கிற சாபம் இருக்குமானால் அதற்குரிய தண்டனையை நீங்கள் பெற்றே கொள்வீர்கள். நீங்கள் கண்டிப்பா பெற்றுக் கொள்வீர்கள். என் ஆனந்தம், என்னையும் சேர்த்துக்கிறேன். தயவு செஞ்சு பகிரங்கமாய் நீங்கள் தவறு செய்து விடாதீர்கள். இது தப்புன்னு தெரிஞ்சு நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னா, அது உச்சக்கட்ட நிலைமையில போயிடுச்சுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசி கேட்கலாம். 16ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தார். போதும் பாருங்க. அப்பொழுது தாவீது இந்த பிள்ளையை அடிக்க போவதையும் நாத்தான் சொல்லிட்டு போயிட்டாரு. கர்த்தருடைய கை இந்த பிள்ளை மீது ஓங்கி இருக்கிறது. இதனை அறிந்த தாவீது என்ன செய்யறாரு? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவதற்கு தரையிலே விழுந்து கிடந்து அழுது புரளுகிறார். ஆண்டவரே, என் பாவத்து நிமித்தம் இந்த குழந்தையை கை வைக்காதீங்கப்பா, இந்த பச்சிலன் குழந்தை அப்படின்னு அழுது புலம்புகிறார். எத்தனை நாள்? ரா முழுவதும் அழுது புலம்புகிறார்.
எத்தனை நாள் அப்படின்னா 18ஆம் வசனம் சொல்லுகிறது 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. 18ஆம் வசனத்துல முதல் வரி 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று. அப்போ 6 நாட்களும் தேவன் புடமிடுகிறார் தாவீதை. அது அட்டிக்கப்பட்டு வியாதி படுக்கையிலிருந்து 6 நாட்கள் தாவீதை புடமிடுகிறார். 6 நாட்கள் எத்தனை வேதனை இருந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. உபவாசத்தோட இதோ தனி அறையில கிடக்கிறார் அப்படின்னா அவருடைய யோசனை, ஐயோ ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். அந்த 6 நாளும் தான் தாவீத உருவாக்கின அந்த 6 நாளாய் மாறிற்று. தாவீதினுடைய சந்ததியில இயேசு ஏன் பிறந்தார், ஏன் ஆண்டவர் பிறக்கும்படி செய்தார், யோசனை பண்ணி பாருங்க. போவாஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா தாவீது இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து தேவனுக்கு விரோதமாய் எழும்பி தேவனுடைய சத்துருக்கள் தூஷிக்கும்படி செய்தவர் தாவீது. ஆனா அப்படிப்பட்டவருடைய சந்ததியில இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா இந்த 6 நாளும் தாவீது புடமிடப்பட்டு மாறினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் தாவீதுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் தாவீது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய தன்னுடைய இருதயத்தை இதோ திருப்பவில்லை. அதுதான் உண்மை. 7ஆம் நாள் பிள்ளை செத்து போயிற்று வேதம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து 19ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 19-20. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். பாருங்க, அதுவரையிலும் அந்த தாவீது எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல வாழ்ந்திருக்காரு பாருங்க. அந்த 6 நாளும் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். தாவீதுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் செய்த தவறு மிகப்பெரிய ஒரு பாவம், ஆண்டவரை நான் தூஷிக்கும்படி செய்துட்டேனேன்னு சொல்லி தன் பாவத்தை உணர்ந்தவராய் இந்த தாவீது என்ன செய்கிறார், அந்த 6 நாள் 7ஆவது நாளில் பிள்ளை சாகிற வரையிலும் அவர் தனிமையா இருக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் பாதத்துல மன்னிப்பு கேட்டு தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் ஊற்றியிருப்பார் என்பதாய் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்ததுக்கு அப்புறமா, ஊழியற்ற கேட்டு அறிந்ததுக்கு அப்புறமா என்ன செய்கிறார், தரையிலிருந்து எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசி கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து எண்ணெய் பூசி தன் வஸ்திரங்களை மாத்திட்டு முதல்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து போகிறவராக இருக்கிறார். அங்க போய் பணிந்து கொண்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் பாதத்துல விழுந்து மறுபடியுமாய் தன்னை தேற்றிக் கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி வந்து அதுக்கப்புறமா போஜனத்தை புசிப்பவராய் இருக்கிறார். அதற்கு அப்புறம்தான் வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சாலமோன் என்னும் பிள்ளையாண்டான் தாவீதுக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த சாலமோன் என்னும் பிள்ளையாண்டான் யார் மூலயமா வராங்கன்னா உரியாவின் மனைவி பத்சேபாள் மூலயமா தான். தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்தவர் தான் சாலமோன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த சாலமோனை தேவன் ஆசீர்வதிக்கிறவராகவும் விரும்புகிறவராகவும் இருந்து இன்னும் திடப்படுத்துகிறார். தாவீதினுடைய நாட்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. இறுதி வரையிலும் தாவீதுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினவராயிருந்தார். இறுதியிலே ஒரு சோதனை தாவீதுக்கு வந்தது. தன்னுடைய முதிர் வயதிலே அங்க இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள், தாவீதுக்கு விரும்பினவர்கள் என்ன செய்தார்கள், தாவீதை இதோ விசாரிக்கும்படி அந்த ஜனங்க மத்தியிலேயே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பெண்ணை தாவீதினிடத்திலே விசாரிப்புக்காரியாய் உபசரிக்கும்படி அனுப்பினார்கள். ஆகிலும் தாவீதினுடைய கண் பார்வையில அந்த பிள்ளை இதோ பரிசுத்த குலைச்சலாய் இடம்பெறவில்லை. தாவீது சரியாய் இருந்து அந்நாட்கள்ல தேவனை இதோ பயங்கரமாய் அன்னைக்கு தூஷிக்கும்படி செய்த தாவீது இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்தார். அதுதான் உண்மை. அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு காரியம். இதுல என்ன அர்ப்பணிப்பை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஃபைனலா தாவீது செய்தது தவறுதான். ஆனா அந்த தாவீதை தேவன் உணரும்படி செய்து தண்டிக்கும் போது
அந்த 6 நாள் பிள்ளை 7வது நாள் சாகுது. அந்த 6 நாள் தாவீது தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இந்த அர்ப்பணித்தது நிமித்தம் தான் அடுத்தடுத்து காரியங்கள்ல தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்கிறவர்களே, நீங்க ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருக்கலாம், நீங்கள் யாரா வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா பாவம் நீங்கள் செய்திருப்பீர்கள், ஆனால் அதுக்கு தண்டனை உண்டு. இன்னும் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்தும் பகிரங்க பாவம், பகிரங்க பாவம்னா இயேசுவை அறிந்து பாவம் செய்கிறவர்களுக்கு தண்டனை இன்னும் பலமா இருக்கும். ஏன் இந்த தண்டனை விழுந்தாதாங்க நீங்களும் நானும் சரியா இருப்போம். என்னை ஒரு நாள் ஆண்டவர் தண்டித்தார் ஒரு காரியத்திற்காக. பகிரங்கமான ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமாய் நான் செய்தேன். அது பாவம்னு சொல்றதா இல்ல கீழ்ப்படியாமைன்னு சொல்றதான்னு தெரியல. நான் ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளாத நேரத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு நாளிலேயே, ஒரு சம்பந்தம் அப்படின்னா, நான் பாரம்பரிய கிறிஸ்தவன் தான், சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவன் தான். பாரம்பரியம்னு சொல்றான்னு நினைக்காதீங்க. பாரம்பரியம் என்ன அர்த்தம்னா, என்னுடைய தாத்தா அவங்களுக்கு முன்னாடி எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் தான். அதுதான் பாரம்பரியம். ஏதோ வேற மாதிரி அர்த்தத்தை நீங்க கொள்ளாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தின் மத்தியில வந்தவன் தான் நான். ஆகிலும் எனக்கும் இயேசுவுக்கும் ரொம்ப தூரம். எதுவுமே எனக்கு தெரியாது. வேத வாசிக்க தெரியாது, வசனம் என்னன்னு தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது, என்ன ப்ரேயர் பண்ண தெரியாது, பாட்டு பாடுறதெல்லாம் நிக்க மாட்டேன், சபைக்கே வரமாட்டேன், அப்படிதான் இருந்தேன். அப்படிப்பட்ட நாளிலும் கூட இயேசு என்னை நேசித்தவராய் என்ன செய்தார் அப்படின்னா, நான் ஒரு காரியத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த போது, அது ஆண்டவருக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி பட்டிருக்கும் போல, வேண்டாம் நீ ஏமாந்துருவேன்னு அந்த ஒரு காரியத்திலே தேவன் பகிரங்கமாய் குறுக்க நின்னார். என்னுடைய தகப்பனாரும் சொன்னாங்க, வேணாண்டா, அவசரப்பட வேண்டாம், ஏதோ ஆண்டவர் தடுக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஜெபம் பண்றதுனால. அப்போவெல்லாம் எனக்கு ஜெபத்துல ஒரு பெரிய ஒரு இது இல்லை. ஆனா எங்க அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் நான் கேட்கிற மாதிரி இல்லை. அப்பதான் இயேசுன்னா பெரிய ஒரு இதே இல்லையே எனக்கு, ஆண்டவரே கிடையாதே, அப்படிப்பட்ட தெய்வம் இயேசு, சும்மா ஒரு பெயர் கிறிஸ்தவனா இருந்தேன், வருவேன் போவேன், என் பேரு சாமுவேல்ன்ட்டு போயிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இயேசு பகிரங்கமாய் தடுத்தார். நான் கேட்கவில்லை. அது அந்த தடுத்தும் நான் அந்த காரியத்தை செய்தது நிமித்தம் ஒரு காரியத்தை நான் இழந்து போய்விட்டேன். அந்த இழந்து போன காரியம் என்னாலதான். பகிரங்கமாய் நான் செய்தது நிமித்தம் அந்த காரியத்தை இழந்து போய்விட்டேன் என்பதை கொஞ்ச நாள் கழித்து நான் உணர்ந்தபடியினாலே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். இதே போல தாவீதை போல விழுந்து மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டவுடனே ஆண்டவர் என்னை திடப்படுத்த ஆரம்பித்தார். தாவீதை போலவே, நீங்கள் நினைச்சு கூடாது விபச்சாரம் கொலைன்னு, அதெல்லாம் இல்லை, இது வேற. இது சின்ன காரியம்தான், பெருசல்ல இல்ல. சிறுசோ பெருசோ ஆண்டவர் விரும்பாதது பாவமான செயல் இல்லையா? தேவன் என்னுடைய காரியங்களை மன்னித்து விளவாய் இந்நாள் வரையிலும் என்னை ஆசீர்வதித்து வருகிறார். நான் இழந்து போனதை தருவேன் என்றும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆனா இப்ப வரைக்கும் கொடுக்கல. கிட்டத்தட்ட நான் இழந்து போன அந்த காரியம் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிறது. ஆனாலும் தேவன் தருவார்னு விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் செய்தது பகிரங்கமான ஒரு தவறு, பாவம் அல்ல, அது தவறு. அந்த தவறை உணர்த்தும்படி தேவன் இவ்வளவா என்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதாய் நான் விசுவாசிக்கிறேன். இப்பவும் அல்லேலூயா. நான் தவறை உணர்ந்தாலும் இனி அந்த தவறை நான் செய்யக்கூடாது என்பதிலே தேவன் மிக 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 ஜாக்கிரதை உள்ளவராயிருக்கிறார். இப்படிதான் ஆண்டவர் உங்களையும் புடமிட்டுக் கொண்டு இருக்கலாம். ஐயோ, நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேங்க,
ஆண்டவர்கிட்ட. நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் உங்க இருதயத்துல, நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்ல. நீங்க சொல்லுவீங்க, உங்க வாய் சொல்லும். ஆனா உங்களை பற்றி இன்னும் நீங்க வாழக்கூடிய கடைசி நாள் முடியிலும், நிமிடத்தின் முடியிலும் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் டிலே ஆயிட்டு இருக்குது. புரிஞ்சுக்குங்க. ஏன் கொடுப்பதுல டிலே ஆகுதுன்னா, எனக்கு 10 வருஷம் ஆச்சு இன்னும் வரல. நான் யோசிக்கிறேன், ஒருவேளை வரும் நாட்களை நான் தவறு செய்து விடுவேணும்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அதனால இன்னும் என்னை புடமிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து பிரியமானவர்களே, நீங்கள் செய்த தவறை உணர்ந்து விட்டீர்களானால் தேவனை மயப்படுத்துங்கள். மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா அவரை மயப்படுத்துங்க, உயர்த்துங்க. அதுக்கு நேருக்கு மாறாய் இழந்து போனவற்றையே யோசனை செய்து கொண்டு இருக்காதீர்கள். தாவீது இழந்து போன குழந்தையை பற்றி யோசிக்கவில்லை. ஏன்னா, நான் பாவம் செய்து விட்டேன், பகிரங்கமாய் தேவனுக்கு விரோதமாய் செய்து விட்டேன், தேவனை தூஷிக்கும்படி நான் ஒரு ஆளாக மாறிவிட்டேனே என்று சொல்லி தன் பாவத்தை அறிக்கை செய்து, தன் பாவத்தை உணர்ந்தவனாய் அறிக்கை செய்து அவன் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறதை அந்த காட்சியில நாம் பார்க்கலாம். அருமையான வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த காரியத்தை கேட்ட பின்பு, பிள்ளை இறந்து விட்டதுன்னு சொல்லி கேட்ட பின்பு, தரையிலிருந்து எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசி புது உடையை உடுத்தி தேவாலயத்துக்கு கடந்து போய் பணிந்து கொண்டு பிற்பாடு அவன் புசித்தான் என்று சொல்லி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின என்ற வார்த்தையின்படி தாவீதுடைய வாழ்க்கையிலே பழையவைகள் ஒளிந்து போயிற்று, புதிதாய் மாறிற்று. இது நிமித்தம் தாவீதும் உரியாளும் மறுபடியுமாய் ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெறுகிறார்கள். அவருடைய பெயர் தான் சாலமோன். தேவன் சாலமோன் மீது அன்பு வைத்து சாலமோனை ஆசீர்வதிக்கிறார், தாவீதும் ஆசீர்வதிக்கிறார். தாவீதினுடைய சந்ததியிலே இயேசுவை பிறக்கும்படி செய்கிறார். ஏன்? தாவீது அதற்கப்புறமா ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக வாழ்ந்து காண்பிக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரமல்ல, எந்த ஆண்டவரை தூஷிக்கும்படி சத்துருக்கள் எழுப்பினார்களோ அந்த சத்துருக்களுக்கு முன்பாகவும் தாவீது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? அதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, பரிசுத்தத்துல தேவனை கேட்டு கேட்டு தேவனையே சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கைய இரண்டாவது சான்ஸ்ல தாவீது வாழ்ந்து காமிக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ரெண்டாவது சான்ஸ் வந்திருக்குது? யோசனை பண்ணி பாருங்க. தாவீதுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் எப்ப தெரியுமா? புழுதியிலிருந்து ராஜாக்களை தள்ளி ராஜாவாக தாவீதை ஏற்படுத்தும் போது அதுதான் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஃபர்ஸ்ட் சான்ஸ். ரெண்டாவது சான்ஸ் எப்போ அப்படின்னா, தன் பாவங்களை உணரும்படி ஆண்டவர் செய்து லேட்டா கொஞ்சம் தாமதம் படுத்தி அவனை விடுதலை செய்தார், கொஞ்சம் தாமதம் படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதிக்கும் போது இரண்டாவது சான்ஸை தாவீது சரியாய் உபயோகப்படுத்தினார். எப்படி தெரியுமா? மறுபடியுமாக அவனுடைய கண் இச்சைக்கு இதோ தாவீது வழி கொடுக்காதபடிக்கு, இதோ மறுபடியுமாக தாவீது தன்னுடைய செவியில இச்சை கொள்ளாதபடிக்கு, மறுபடியுமாக தாவீது தன்னுடைய நினைவிலே இருதயத்தில் இச்சை கொள்ளாதபடிக்கு, தாவீது மறுபடியுமாய் எங்கேயும் விழுந்து போகாதபடிக்கு தாவீது தேவனை தேற்று தேவனையே சார்ந்திருக்கும்படி ஆயத்தப்படுகிறார். எப்பொழுதுமே தாவீது தேவனை சார்ந்திருக்கணும்னா துதித்து பாடி மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டே இருக்கிறார். இது நிமித்தம் என்ன ஆகுது தெரியுமா? தேவன் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். தேவன் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். தாவீது ஒன்னொன்னையும், சின்னசோ பெருசோ ஒன்னொன்னையும் ஆண்டவர்ட்ட கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத ஒரு காரியம், நாம் செய்கிற காரியத்தை நிமித்தம் தேவனை சத்துருக்கள் இதோ தூஷிக்கப்பட விடக்கூடாது. மனம் திரும்பலாமா? இன்னைக்கு அர்ப்பணிக்கலாமா? இன்னைக்கு இந்த தாவீது அர்ப்பணித்த நிமித்தம் அந்த ரெண்டாவது சான்ஸ்ல தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டார். உடனே தாவீதுக்கு ஒரு மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆண்டவர். இன்னைக்கு உங்களை பற்றி அறிந்திருக்கிறபடினாலே உடனே மறுவாழ்வு வராது. உங்களை திடப்படுத்தி, அன்னைக்கு தாவீதுக்கு 6 நாள் ஆச்சு, இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு 6 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 6 வருஷம் கண்டிப்பா ஆகலாம். உங்களை திடப்படுத்துவார். உங்களை திடப்படுத்தி, உங்களை ஆயத்தப்படுத்தி, கூர்மைப்படுத்தி பிற்பாடு உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறாரே. அப்படியே அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். யாரெல்லாம் இரண்டாவது வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ, தேவ பிள்ளைகளை, யாரெல்லாம்
2வது சான்ஸுக்குள்ள நீங்க நுழைஞ்சிருக்கிறீங்களோ, தாவீதை போல இருக்கிற சகோதரன் சகோதரி யார்? இன்னைக்கு அர்ப்பணிங்க. ஒருவேளை தாவீதனுடைய ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல பாவம் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா, தயவு செய்து பகிரங்க பாவங்களை நிறுத்தி விடுங்கள். பகிரங்கமாய் செய்கிற பாவமானது உங்களை தப்பிக்க விடாது. நாம் ஒருபோதும் தேவனை சத்துருக்கள் தூஷிக்கும்படி செய்யவே கூடாது. தயவு செய்து நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நாங்க எங்க வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய சத்துருக்கள் உம்மை தூஷிக்கும்படி என்னுடைய செய்கை, எங்களுடைய செய்கை இருக்குமானால் தயவு செய்து எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விசை மன்னித்தருளுவீராக. ஒரு விசை எங்களை மன்னித்தருளுவீராக. மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்கள் செய்கையை மன்னியும், எங்கள் பேச்சை மன்னியும், எங்கள் பார்வையை மன்னியும், எங்களுடைய செவியை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. தாவீதை போல நாங்க அர்ப்பணிக்கிறோம். இனி புது சிருஷ்டியாய் உம்மிடத்துல வாழுவோம் என்பதில் அர்ப்பணிக்கிறோம்பா. தகப்பனே, என்னோடு இணைந்து தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்கிறவர்களை கர்த்தத்தாமே விடுதலை செய்து ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை என் தேவன் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் பாவங்களும் சாபங்களும் மன்னிக்க கடவுது. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னையும் என்னோடு இணைந்து அர்ப்பணிக்கிற பிள்ளைகளையும் இப்படி ஆணி பாய்ந்த கரத்தில் இந்த வேளையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மேம்படுவதாக. கர்த்தருக்கு ஆண்டவரே சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் அர்ப்பணிப்பின் நாளை ஆண்டவரை நாங்கள் செய்ய தேவன் கிருபை செய்யும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அதுவரையில் உங்க கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தேவன் என்னை ஒரு என்ன சொல்றது, ஒரு விசாரிப்புக்காரராய், ஒரு உபதேசியாராய் ஒரு சின்ன ஒரு சபை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறபடினாலே அந்த செஞ்சேரி கிராமத்திலிருந்து உங்களுக்கு லைவ் வரும். நாளைக்கு காலையில ஒரு 10:15, 10லேருந்து 10:15 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல இருந்து 1 மணி நேரம் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்பினுடைய நாள் 11. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்களும் நானும் சந்தித்து அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு 9:30 மணி கிடையாது, 10 இல்லைன்னா 10:15 உங்களுக்கு லைவ் வரும். அதை யூடியூப்ல நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். அதனால நீங்கள் ஆயத்தமாகுங்கள். சபைக்கு போகிறவர்கள் தயவு செய்து சபைக்கு போய் தேவனை ஆராதனை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்காகவும் இந்த கடைசி கால அபிஷேகத்துக்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.